என்ன பார்க்க போறோம்னா ஃப்ரூட் ஃபேஷியல் சீரிஸ்ல 3rd ஃபேஷியல் ஆப்பிள் ஃபேஷியல். நம்ம ஆல்ரெடி வந்து இன்ட்ரோடக்டரி வீடியோல வந்து கிளென்சிங் அண்ட் ஸ்க்ரப்பிங் பண்ணிட்டோம். ஸோ அதோட வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணுங்க. ஸோ இப்போ பார்க்க போற ஃபேஸ் பேக் வந்து எஸ்பெஷலி ஃபார் டல் ஸ்கின். ஸோ டல் ஸ்கின்னா என்ன அப்படின்னு எதனால வருது அப்படின்லாம் தெரிஞ்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து டல் ஸ்கின் வந்து எப்படி வருதுன்னு நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டல் ஸ்கின் வந்து டெட் செல்ஸோட பில்டப்னால வருது. செகண்ட் வந்து செல் ரீஜெனரேஷன். இப்போ ஜென்ரலா பாத்தீங்கன்னா ஒருத்தங்களுக்கு வந்து 21 டேஸ்க்கு ஒரு வாட்டி வந்து செல்ஸ் வந்து டிவைட் ஆகும், புதுசா உற்பத்தி ஆகும். பட் ஆனால் சில பேருக்கு அது கம்மியா ஜெனரேட் ஆச்சுன்னா அவங்க ஸ்கின் வந்து ரொம்ப டல்லா தெரியும். தேர்ட் வந்து சரியா தூங்கலன்னா உங்க ஸ்கின் வந்து டல்லா தெரியும். ஃபோர்த் வந்து நீங்க ஒழுங்கா சாப்பிடலன்னா, வைட்டமின் அண்ட் மினரல்ஸ் வந்து உங்க ஃபுட்ல இருந்து உங்க ஸ்கின்னுக்கு வந்து ஒழுங்கா போலன்னா உங்க ஸ்கின் வந்து டல்லா தெரியும். ஃபிஃப்த் வந்து நிறைய தண்ணி குடிக்கணும். தண்ணி நிறைய குடிக்கலன்னா உங்க ஸ்கின் வந்து டல்லா தெரியும். சிக்ஸ்த் வந்து யூவி ரேஸ். சன்ல நீங்க ரெகுலரா போயிட்டு வர ஆள்னா உங்க ஸ்கின் வந்து சீக்கிரமா டல்லா தெரியும். செவன்த் வந்து ஏஜிங். ஸோ இப்படி வந்து டல் ஸ்கின் வந்து எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு காமனான ப்ராப்ளம் தான். ஸோ இது நீங்க எப்படிலாம் சரி பண்ணலான்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஹெல்த்தியா ஃபுட் சாப்பிடுங்க. செகண்ட் வந்து ப்ராப்பரா ஸ்கின் கேர் ரொட்டீன் எடுத்துக்கோங்க. கரெக்டா எக்ஸ்ஃபோலியேட்லாம் பண்ணுங்க. அப்போ டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் ஆகி நீங்க பிரைட்டா தெரிவிங்க. தேர்ட் வந்து ஒழுங்கா தூங்குங்க. ஃபோர்த் வந்து SPF க்ரீம் வந்து ஒழுங்கா யூஸ் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் பண்ணாவே டெட் செல்ஸ் வரதெல்லாம் நீங்க தவிர்க்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி ஸ்கின் கேர் ரொட்டீன்ல வந்து நீங்க ஒழுங்கா ஃபேஷியல் அண்ட் பேக்லாம் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியான பேக் வந்து பண்ண போறோம். ஸோ அது எப்படி பண்ணணும் தெரிஞ்சுக்கணுமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆப்பிள் ஃபேஸ் பேக் ஃபார் டல் ஸ்கின். ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட் வந்து ஆப்பிள். ஆப்பிளோட ஸ்கின் பெனிஃபிட்ஸ்லாம் நம்ம இன்ட்ரோடக்டரி வீடியோலயே பார்த்துட்டோம். ஸோ நம்ம வந்து செகண்ட் இன்கிரீடியன்ட் பார்க்க போகிறோம். நம்மளுடைய செகண்ட் இன்கிரீடியன்ட் வந்து சினமன். இதுக்கு வந்து நம்ம சிலோன் சினமன் யூஸ் பண்ண போகிறோம். சிலோன் சினமன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த சினமன் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். இதுதான் ஒரிஜினல் சினமன். சினமன்ல வந்து நேச்சுரலாகவே ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ டல் ஸ்கின்னை வந்து சூப்பராக பிரைட் ஆக்கும். நெக்ஸ்ட் வந்து இதில் டீடாக்ஸ் பண்ணுற ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ இம்பியூரிட்டிஸ் எல்லாம் நல்லா சூப்பராக கிளென்ஸ் பண்ணுறதுனால ஸ்கின் வந்து ரொம்ப பிரைட்டாக தெரியும். நெக்ஸ்ட் வந்து இது ஸ்கின்னுக்கு வந்து பிளட் ஃப்ளோ இம்ப்ரூவ் பண்ணுறதுனால ஸ்கின் வந்து நல்லா ப்ளம்பாக தெரியும். ஸோ சூப்பராக இருக்கும் சினமன் யூஸ் பண்ணீங்கன்னா டல் ஸ்கின்னுக்கு. நம்மளுடைய நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து ஹனி. ஹனியில் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஸோ ஆக்சிஜன் லெவல் கம்மியானா கூட உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப டல்லாக தெரியும். ஸோ அதை இம்ப்ரூவ் பண்ணும். இது வந்து க்ளோவை பூஸ்ட் பண்ணும், ஹீலிங் ப்ராசஸை அதிகப்படுத்தும். இதில் இருக்க என்சைம்ஸ்லாம் என்ன பண்ணுன்னா டெட் செல்ஸை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணும். ஸ்கின்னோட அப்பியரன்ஸே வந்து ரொம்ப அழகாக தெரியும். ஸோ அதனால வந்து இது டல் ஸ்கின் வந்து ரொம்ப பிரைட் ஆக்கும். ஸோ இது மூணுத்தையும் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் வந்து எப்படி பேக் பண்ணுறதா நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதுக்கு வந்து சிலோன் சினமன் வந்து அரைக்க போறோம். நிறைய சினமன் யூஸ் பண்றீங்கன்னா மிக்சியில் அரைச்சிக்கோங்க, அப்படி இல்லைன்னா அம்மியில் அரைச்சிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த லெவலுக்கு வந்து இது அரைப்பட்டா கூட போதும். இது கூட வந்து நம்ம ஆப்பிளை வந்து மிக்சியில் அரைச்சதை வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ இதோட அளவு எப்படின்னா, சினமன் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஆர் 1 ஸ்ட்ராண்ட் எடுக்கிறோன்னா இது கூட வந்து ஆப்பிள் பியூரி வந்து நம்ம 1 ஸ்பூன் யூஸ் பண்ண போகிறோம். அது கூட வந்து ஹனி வந்து ஒரு 1/2 ஸ்பூன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ப்ராசஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து ஆப்பிள் கிளென்சர் ஒரு குக்கும்பர் கிளென்சர் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிட்டோன்னே அதுக்கு மேலே தான் இந்த பேக்கை நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ சர்க்குலர் மோஷனில் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. இது டைட்டனிங் பேக் கிடையாது. ஸோ நீங்கள் ஐ ஏரியா, லிப் ஏரியாவை கூட கான்சென்ட்ரேட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். கழுத்து, காது கூட கரெக்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நேச்சுரலாக ஒரே மாதிரி ஒயிட் ஆகும். ஸோ அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அப்படியே கூடவே மசாஜ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் இந்த பேக்கை வந்து உங்கள் ஸ்கின்ல வந்து அப்படியே நீங்கள் விட்டுருணும். ஆஃப்டர் 15 to 20 மினிட்ஸ் வந்து நம்ம அந்த பேக்கை வந்து வைப் பண்ண போகிறோம். நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம், இல்லைனா வெட் டவலால் வைப் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் பண்ணும்போது புதுசாக வரவங்களுக்காக சொல்கிறேன். நல்லா மசாஜ் கொடுத்துட்டே ரிமூவ் பண்ணிங்கன்னா அந்த பேக்கோட ஃபுல் பெனிஃபிட்ஸ் வந்து உங்கள் ஸ்கின்குள்ளே போகும். ஸோ மசாஜ் கொடுத்துட்டே ரிமூவ் பண்ணுங்கள்.
ஃபர்ஸ்ட் டைமே உங்கள் ஸ்கின் வந்து நல்லா க்ளோவாக தெரியும் அண்ட் ஆல்சோ பிரைட்னஸ் இம்ப்ரூவ் ஆனதை நீங்கள் லைட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஆக்னே பிம்பிள் இருக்கவங்க வந்துட்டு டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா ஹனிலையுமே சரி சின்னமன்லேயுமே சரி ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டி அண்ட் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அண்ட் உங்கள் ஸ்கின் வந்து லைட்டாக வந்து அப்பியரன்ஸே வேறு மாதிரி தெரியும். ஏன்னா ரெண்டுத்துலேயுமே வந்து கொலாஜன் இருக்குது. ஸோ இந்த பேக் யூஸ் பண்ணி நம்ம ஃபேஷியல் முடிச்சிட்டோம். ஸோ இந்த பேக்கை வந்து வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைனா கிளென்சிங் அண்ட் ஸ்க்ரப்பிங் கூட சேர்ந்து மந்த்லி வந்து ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் யூஸ் பண்ணீங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டாக நல்லா க்ளோயிங்காக அழகாக இருக்கும். ஸோ இது மறக்காமல் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். ஸோ see you in next video. Thank you.